பூக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கு இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கு இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. நீர் பேசும், நேசனை மறைத்து நேசர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, சத்துருவின் தலை உன் கையில். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை வேற எங்கேயாவது சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், யாரும் ஆர்ப்பரிச்சிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? சத்துருவின் தலை என் கையில். அல்லேலூயா. யார் கையில? சத்துருவின் தலை யார் கையில? என் கையில. அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற என் கையில கர்த்தர் சத்துருவின் தலையை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவின் தலை என் கையில் என்கிற தலைப்பில் ஆவியானவர் நம்மளோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சத்துடைய தலை என் கையில கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லார் கையிலையும் கர்த்தர் சத்துடைய தலையை கையில கொடுத்துருவாரா? அல்லேலூயா. யார் கையில சத்துடைய தலை இருந்துச்சு தெரியுமா? தாவீதின் கையில். கோலியாத்தா இருக்கிற கோலியாத்தின் தலை தாவீதின் கையில். அல்லேலூயா. சத்ருவாகிய கோலியாத்தின் தலை தாவீதின் கையில் இருப்பதற்கு காரணம், அல்லேலூயா, தாவீது என்ன செய்தான்? அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான். தாவீது என்ன செய்தான்? இன்னைக்கு சத்துடைய தலை என் கையில கர்த்தர் கொடுக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. வேதத்துல தாவீது என்ன செய்தார், நான் என்ன செய்யணும்? இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தால் நான் சொல்லுறேன், இன்னைக்கு சத்ரு உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த, உன்னை வெட்கப்படுத்தி கொண்டிருந்த, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த, உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருந்த சத்ருவின் தலையை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருந்த, உனக்கு போராட்டத்தை கொண்டிருந்த, உனக்கு நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்த, உனக்கு விரோதமாக எதெல்லாம் எழும்பி வந்துச்சோ அந்த சத்துடைய தலையை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். ஒப்பு கொடுக்க போகிறார். அந்த கடன் என்கிற சத்துரு, அந்த 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 பலவீனம் என்கிற சத்துரு, அந்த அந்த போராட்டம் என்கிற சத்துரு, அந்த பாடு, நிந்த, அவமானம், எல்லா சத்துடைய தலையை கர்த்தர் உன் கையில இன்னைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவர் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தாவீது என்ன செய்தார், நான் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ஒரு 5 காரியம் மாத்திரம் தான். வேகமா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போக போறோம். அல்லேலூயா. தாவீது சத்துடைய தலை தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதுக்கு தாவீது செய்த காரியம் சொல்லுங்க, அதிகாலையில் எழுந்து. சொல்லுங்க, அதிகாலையில் தாவீது எழுந்து. அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை
கண்டடைவான். அதிகாலை எழும்புகிற பழக்கம் எத்தனை பேருக்கு உண்டு? ஹல்லேலூயா. அவன் கையில தான் கர்த்தர் சத்துருவின் தலையை ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துடைய தலை உன் கையில வரணும்னா அதிகாலை இருட்டோடு நீ எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரிடத்திலிருந்து விசாரிக்கிறவனாய் நீ மாறினால் இன்னைக்கு உன் கையை தட்டு. கர்த்தர் உன் கையில சத்துடைய தலையை கோப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அதிகாலையில் எழுந்தான். ஹல்லேலூயா. இரண்டாவது வைராக்கியம் கொண்டான். ஹல்லேலூயா. முதலாவது எழுந்தான், இரண்டாவது வைராக்கியம் கொண்டான். ஹல்லேலூயா. எதை குறித்து? தேவனுக்காய் வைராக்கியம் கொண்டான். ஹல்லேலூயா. முதலாவது எந்த மனுஷன் அதிகாலையில் எழுந்தானோ, எழும்பி நிற்கிறானோ, அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுவான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள வைராக்கியம் வரும். ஹல்லேலூயா. தாவீது அதிகாலையில் எழும்புகிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது எழுதின சங்கீதத்தில் அதிகாலையில் நான் உம்மை தேடுகிறேன். தாவீது சொல்ற அதிகாலையில் நான் உம்மை தேடுகிறேன். அதிகாலையில் தேடுகிற பழக்கம் நமக்கு உண்டோ? அதிகாலையில் தேடி அதிகாலை தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கம் நமக்கு இருக்குதா? தாவீது கையில சத்ருவின் தலை கொடுக்கப்பட்டது காரணம் அதிகாலையில் தாவீது தேவனை தேடுகிறவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் தேட வேண்டும். கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். மூன்றாவது, அதிகாலையில் தேடுகிறவனும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் அவனுக்குள் பயம் என்கிறது வராது. ஹல்லேலூயா. மூன்றாவது, தாவீது பயப்படாதிருந்தான். ஹல்லேலூயா. அதிகாலையில் தேவ சமூகத்தை போய் ஒருத்தன் நோக்கி பார்த்தானா அந்த நாளில் அவனுக்கு பயமே வராது. உனக்கு பயம் வர்றதுக்கு காரணம் தெரியுமா? நீ அதிகாலையில் தேட வேண்டியவரை தேடாமல் இருப்பதனால தான் உனக்குள்ள சில பயம் வருகிறது. இன்னைக்கு அந்த பயம் என்கிற அந்த சத்துருவை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ அதிகாலையில் தேவனை தேட வேண்டும். இரண்டாவது, தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அப்படி செய்தால் அவன் தாவீது பயப்படாதிருந்தான். ஹல்லேலூயா. நாலாவது, தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. யார் மேல நம்பிக்கை இருந்துச்சு? ஹல்லேலூயா. தாவீதுக்கு மேல தாவீதுக்கு நம்பிக்கையே இல்லை. ஹல்லேலூயா. தாவீது நம்பிக்கை கொண்டிருந்ததெல்லாம் யெகோவா தேவன் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் கோலியாத்தை வீழ்த்த போகும்போது பட்டயத்தோடும் ஈட்டியோடும் எந்த பொருளோடும் போகல. அவனுக்கு நம்பிக்கை புள்ளா கர்த்தர் இன்னைக்கு கோலியாத்தை என் கையில ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவன் நம்பினது புள்ளா கர்த்தரை நம்பிக்கை. நாலாவது, தாவீது செய்த காரியம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்தான். ஹல்லேலூயா. நாலாவது, தாவீது யார் மேல நம்பிக்கை வச்சான்? கர்த்தர் மேல வச்சான். ஹல்லேலூயா. அஞ்சாவது, தாவீது செய்தது விசுவாச வார்த்தையை பேச ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து சொல்றான், ஏ கோலியாத்தை, இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். உன் தலையை வெட்டி உன் சரீரத்தை காகத்துக்கு நான் இரையாக்கி போடுவேன்னு சொல்லி கையில் ஈட்டி இல்லை, கையில் ஆயுதம் இல்லை, கையில் தோட்டா இல்லை. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அவனை ஜெயிக்க வைத்தது. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கு. ஆகவே தாவீது விசுவாசித்தான், தேவனுடைய மகிமையை கண்டான். சத்துருவின் தலை தாவீதின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் கையில சத்துருடைய தலை இருந்துச்சு. ஹல்லேலூயா. சவுலை பார்க்க போறான். சவுல ஆயுதம்லாம் கொடுத்து விடுறான், கொண்டு போ, அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. ஹல்லேலூயா.
உன் ஆயுதத்தை நீயே வச்சுக்கோ. உன் நம்பிக்கை ஆயுதத்தின் மேல, என் நம்பிக்கை இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேர்ல. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இருந்துச்சுன்னா அவர் உன் காரியங்களை வாய்க்க. கையை தட்டாத, கையை தட்டாத, கையை தட்டாத. கை எப்படி நின்று போகட்டும் இயேசு நாமத்தில். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கையை தட்டல, நீ கைக்கு சிகிச்சை எடுக்க வேண்டி வரும். அல்லேலூயா. கர்த்தர் பேர்ல நம்பிக்கை வைத்தான். அல்லேலூயா. நம்பிக்கை வைத்த அவன் கையில தான் கர்த்தர் அந்த கோலியாத்தின் தலையை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு ஆயுதம் இல்லாத போன தாவீது இப்போ கையில கோலியாத்துடைய தலையோடு போய் சவுலுக்கு முன்பாக நின்றான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரோனை நிப்பாட்டணுமா? சத்துருவின் தலையை வெட்டுகிற யுத்த புருஷனா கர்த்தரோனை மாற்றணுமா? உன் நம்பிக்கை தேவனை சார்ந்திருக்கணும். உன் நம்பிக்கை தேவன் பேர்ல இருக்கணும். அவரை நம்பிட நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற வேற ஒரு பெரிய ஜாதி எது? கர்த்தர் சத்துருவை கோலியாத்தை உன் கையில ஒப்பு கொடுக்கணுமா? செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, விசுவாச வார்த்தையை அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவள் போல் அழைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாற்றம் எடுக்கிற நாசர்வை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் அவன் இப்போ உயிரோடு எழும்பி வருவான். உன் வாழ்க்கையில எதெல்லாம் செத்து போய் கிடக்குதோ இந்த விசுவாச வார்த்தையை நீ நம்பி விசுவாச அறிக்கையிட்டால் கொக்கரிக்கிற கோலியாத்தா இருக்கலாம், கோஷமிடுகிற கோலியாத்தா இருக்கலாம், கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பது நிச்சயம். அல்லேலூயா. 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 முதலாவது சொன்னேன், தாவீது அதிகாலையில் கர்த்தரை தேடி. அல்லேலூயா. அந்த வேத வசனம் அவன் அதிகாலையில் எழுந்து. அல்லேலூயா. நான் சொன்னேன், அதிகாலையில் எழுந்து நீ தேவ சமூகத்தை தேடுகிறவனா இருந்தால் தேவன் நீ தேடி போகிற அத்தனையும் உன் கையில அன்னைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஏன் தெரியுமா உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கல? நீ அதிகாலையில் அவரை தேடல. அதனாலதான் நீ தேடி போறது உன்னை தேடி வரல. அல்லேலூயா. அதிகாலையில் நீ தேவனை தேடி போயிருந்தா நீ தேடி போற அத்தனையும் அன்னைக்கு உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்திருப்பார். அல்லேலூயா. நீ அதிகாலையில் தேட வேண்டியவர் தேடாம ஓடுகிறேன் அந்த நாள் வாழ்க்கையில தோல்வியை தவிர நீ ஜெயத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. தாவீது அதிகாலையில் தேட வேண்டியவரை தேடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமயமா இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற நல்ல தகப்பனாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம். அதிகாலையில் எழுந்து போதும். முதலாவது தாவீது என்ன செய்தார்? அதிகாலையில் எழுந்தார். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க, நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. கையை உயர்த்து. அதிகாலையில் நான் எழுந்து என் வேலைகள்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேட வேண்டிய தேடுவேன். கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தானா கிடைக்கும். அல்லேலூயா. நீ அதிகாலையில் தேட வேண்டியவரை தேடனா. தாவீது அதிகாலையில் கர்த்தரை தேடனா. தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எதை தொடர்ந்து போனா எதை பார்க்க போனாலும் கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்காம தாவீது போக மாட்டாரு. அதை பின்தொடரவா, அதை பிடிப்பேனா, அந்த 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 சண்டைக்கு போகவா, அவனை பின்தொடர்ந்து போகவா, அவன் எனக்கு விரோதமா வர்றானே அவனோட சண்டை போடவான்னு சொல்லி தாவீது போவாரு. 1 சாமுவேல் 30ஆம்
அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்படுகிற வேளையில அவன் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் சொன்னார், நீ போ, சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய். நீ அதிகாலையில் கர்த்தர் சமூகத்தில் போய் அவரை தேடுகிறவனாய் காணப்பட்டா, கர்த்தர் அந்த நாளில் நீ திருப்ப வேண்டிய அத்தனையும் உன் பக்கமாய் திருப்ப வேண்டிய அத்தனையும் கர்த்தர் திருப்புவா. கையை தட்டியா திருப்ப வேண்டிய அத்தனையும் கர்த்தர் திருப்புவா. ஹல்லேலூயா. தாவீது அதிகாலையில் போய் தேட வேண்டியதை தேடணும். ஹல்லேலூயா. திருப்ப வேண்டியதை கர்த்தர் திருப்பினார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. எதெல்லாம் திரும்பாம இருந்துச்சோ, அவனுக்கு விரோதமாக எதெல்லாம் திரும்பாம இருந்துச்சோ, அதையெல்லாம் கர்த்தர் திருப்பினதுக்கு காரணம் தெரியுமா? அதிகாலையில் அவன் தேவனை தேடுகிறவனாக காணப்படும். இன்னைக்கு நம்ம அதிகாலையில் எதை தேடுறோம்? மொபைலை தேடுறோம். படுத்துக்கிட்டே மொபைலை தேடுறோம். நான் உட்பட ஒத்துக்கணும். நான் உட்பட காலையில் எந்திரிச்சோன்னு எதை தேடுறோம்? மொபைலை எங்க வச்சிருக்கோம்? இந்த குருடன் தடவுன மாதிரி மொபைலை தேடுறோம். காலில் இன்னைக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குது? உனக்கு வர வேண்டியவர்கிட்ட மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்கல. வர வேண்டியவற்றை போய் பாதத்தில் விழுந்தனா வர வேண்டியவற்ற உனக்கு மெசேஜ் வரும். நீ போ, இந்த மாதிரி நடக்கும், இதெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லுவாரு. நீ தேட வேண்டியவரை தேடாம, திருப்ப வேண்டியதை திருப்பாம, தேவையில்லாத பின்னால போனதுனாலதான் உனக்கு திரும்ப வேண்டியது இன்னைக்கு திரும்பவில்லை. நம்பர் 1, தேட வேண்டியவரை அதிகாலையில் தேடு. ஹல்லேலூயா. கர்த்தர் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. தாவீதின் கையில் சத்துரு கோலியாத்தின் தலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் கையில ஏன் கோலியாத்தின் தலை இல்லை? அந்த போராட்டம் என்கிற கோலியாத்து, அந்த பிரச்சனை என்கிற கோலியாத்து, உன் வாழ்க்கையில எதெல்லாம் உனக்கு விரோதமா இருக்குதோ அதுதான் கோலியாத்து. ஹல்லேலூயா. அது ஏன் கர்த்தர் உன் கையில எனக்கு ஒப்பு கொடுக்கல? தேட வேண்டியவரை தேடல. ஒட்டாய் விடு. தேட வேண்டியவரை தேடல. திருப்ப வேண்டியவரை திருப்பல. தாவீது திருப்பணும் தேவனை. ஹல்லேலூயா. அது காரணம், அதிகாலையில் போய் திருப்ப வேண்டியவரை தம் பக்கமா திருப்பணும். உனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனை உன் பக்கமா திரும்பணுமா? அது உனக்கு சாதகமா திரும்பணுமா? உனக்கு பாதகமா இருக்குது, உனக்கு சாதகமா மாறணுமா? திருப்ப வேண்டியவருடைய பாதத்தில் போய் விழுந்து கிட. திரும்ப வேண்டிய ஆசீர்வாதம் உன் பக்கமா திரும்பும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகாலை எழும்புவதே 10 மணிக்கு, 9 மணிக்கு, 8 மணிக்கு விளங்கும். கிறிஸ்தவ குடும்பம் விளங்கும். தேடு அதிகாலையில். புறமதஸ்தியான் காலைல ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு முன்னால் உள்ளவங்க 5 மணிக்கு எழுந்து கூட்டிக்கிட்டு இருக்காங்க. 5 மணிக்கு வெளியே எழுந்து கூட்டுறாங்க. நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே கதவை திறந்து பார்த்தேன். என்ன கூட்டுற சவுண்டு கேட்குங்க. அவங்க கூட்டிக்கிட்டு இருக்காங்க. அதிகாலையில் அவங்க எழும்பி அவங்க கோலம் போட்டு தண்ணி தொளிச்சு அவங்க சாமிக்கு முன்பாக நிற்கிறாங்க. பேசாத ஒரு விக்கிரகத்துக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க. நீ பேசுகிற தெய்வத்துக்கு பக்கத்தில் போய் நிற்காம நீ தூங்கி கொண்டு இருக்கிற. எலும்பு அதிகாலையில். 1, சத்துருவின் தலை உன் கையில். ஹல்லேலூயா. சத்துருவின் தலை உன் கையில் ஆண்டவர் கொடுக்க நான் என்ன செய்யணும்? அதிகாலையில் எழும்பி விசாரிக்க வேண்டியவற்றை போய் விசாரிக்கணும். ஹல்லேலூயா. நான் அந்த காரியத்தை செய்யவா வேண்டாமா? ஹல்லேலூயா. இந்த பொருளை செய்யவா, இதை வேண்டாமா, இந்த பொருளை வாங்கவா வேண்டாமா? ஆண்டவர் சொல்லுவா, வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அது சூழ்நிலை சரியில்லை, அது வேண்டான்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. நீ அதிகாலையில் தேட வேண்டியதை தேடாம காலிலேருந்து இதை தேடணும்னு வச்சுக்கோ. ஏன்? இது உனக்கு அழிவைத்தான் கொண்டு வர தெரியுமா, ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஹல்லேலூயா. அதிகாலையில் தேடு. ஹல்லேலூயா. சத்துருவின் தலை தாவீதின் கையில் கொடுக்கப்பட்டது காரணம் அவன் அதிகாலையில் கர்த்தரை தேடினான். ஹல்லேலூயா. 2வது, அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டான். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஜாதிக்காக வைராக்கியம் கொள்ளுகிறோம், குடும்ப பெருமைக்காக வைராக்கியம் கொள்ளுகிறோம், நம்முடைய சம்பாத்தியத்துக்காக வைராக்கியம் கொள்ளுகிறோம். தாவீதை போல
கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வைராக்கியம் கொள்ள வேண்டியவருக்காக நீ வைராக்கியம் கொள்ளவில்லை. அதனாலதான் சத்துடைய தலை உன் கையில வரல. அல்லேலூயா. வைராக்கியம், உனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாய், உன் குடும்பத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிற, உன் சாதிக்கு வைராக்கியம் பாராட்டுகிற, இல்ல உன் குடும்ப கௌரவத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிற, என்னைக்காவது என் நாமத்துக்காக நீ வைராக்கியம் பாராட்டி இருக்கிறியா? தாவீது எனக்காக வைராக்கியம் பாராட்டினான். அல்லேலூயா. தாவீது கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினான். நான் ரொம்ப வசனங்களை விட்டு வேகமா சொல்றேன். தாவீது கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினான். 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம் 26வது வசனம். 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். வைராக்கியம் யார் பேர்ல இருந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன் பேர்ல வைராக்கியம் கொண்டான். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் தாவீதின் கையில் சத்துருவை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சவுலும் இஸ்ரவேல் ராணுவமும் இந்த வார்த்தைகளை கேட்டு தினந்தோறும் வந்து நிந்திக்கிற, அவமானப்படுத்துகிற, வேற யாரும் அவமானப்படுத்திருக்கலாம், உங்க அப்பன் அப்படி எப்படின்னு சொல்லிருக்கலாம். கர்த்தரை அவமானப்படுத்துகிறான் ஒரு பெலிஸ்தியன். அதான் தாவீதுக்கு இருந்த வைராக்கியம். அல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தியன் ஜீவன் உள்ள தேவன் யெகோவா தேவனை அவன் நிந்திக்கிறானே. வைராக்கியம். உனக்குள்ள தேவனுடைய வித்து இருந்துச்சுன்னா, தேவனுடைய ஆவியானவர் இருந்தா, தேவனுடைய நாமம் எங்கெல்லாம் தூஷிக்கப்படுகிறதோ அதை குறித்து உனக்குள்ளும் எனக்குள்ளும் வைராக்கியம் வரும். தாவீதுக்கு வைராக்கியம் வந்தது. வைராக்கியம் கொண்ட தாவீதின் கையில் சத்துடைய தலையை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தினந்தோறும் வர்றான், 40 நாள் அளவும் வந்து நிற்கிறான் ஒருத்தன், கோலியாத்து. அல்லேலூயா. சவுலும் இஸ்ரவேல் ராணுவமும் கோலியாத்தை பார்த்தாங்க. தாவீது கோலியாத்தை பார்க்கல, தான் மேல இருந்த அபிஷேகத்தை பார்த்தான். அல்லேலூயா. சவுலும் அபிஷேகம் பட்டான், தாவீதும் அபிஷேகம் பட்டான். அல்லேலூயா. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம் வேற, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம் வேற. ஹல்லேலூயா. ஆனா 2 பேருக்கும் ஒரே ஆவியானவர். சொல்லுங்க, சவுலுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர் என்ன செய்ய, அவன் அந்த ஆவியை பற்றி என்ன செய்தான்? தாவீது ஆவியை பற்றி என்ன செய்தான்? சொல்லுமா. சவுலுக்குள்ள ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறமும் கோபம், முறுமுறுப்பு, பொறாமை, நான் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. தாவீதுக்கா எல்லாம் சவுலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருந்த சவுலுக்குள்ள எப்ப பார்த்தாலும் தாவீதை மாய்மாலமா பார்க்கணும், காய்மாலமா பார்க்கணும். இதுதான் சவுலுக்குள்ள இருந்த அபிஷேகம். அல்லேலூயா. தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் துரத்துனா கூட பரவாயில்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல நான் கை போடக்கூடாது. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியக்கார மேல நான் குற்றச்சாட்டு. இதுதான் தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம். வைராக்கியம் பாராட்டினான் தேவனை குறித்து. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் 40 நாள் அளவும் ஒத்த மனுஷன் வந்து சொல்றான், இப்படி பார்த்து சொல்றான், நீங்களாம் இஸ்ரவேலர்கள், நான் கோலியாத்து. அல்லேலூயா. அதுல ஒருத்தன் ஆம்பளை இருந்தா என்னை வந்து மேற்கொள்ளு பார்ப்போம், என்னை கொன்னுட்டேன்னா அல்லேலூயா நாங்களாம் யாருக்கு அடிமை? நாங்களாம் யாருக்கு அடிமை? பைபிள் வாசனை தானே தெரியும். கேட்குற சத்தியத்தையே சரியா கேட்கறது இல்லை. பின்ன எப்படி நமக்கு உள்ள போவோம்? ஐயா யாருக்கு அடிமை? இஸ்ரவேல். நீங்க என்ன கொல்லலன்னா நீங்கெல்லாம் யாருக்கு அடிமை? பெலிஸ்தனா இருக்கிற விருத்த சேதனம் இல்லாத எங்களுக்கு நீங்க அடிமை. இது யார் சொன்னா? கோலியாத்து வந்து சொல்றான். 40 நாள் வந்து சொல்றான். இந்த சவுலுக்கும் வெக்கம் இல்லை, மானம் இல்லை, ரோஷம் இல்லை.
இஸ்ரவேல் ராணுவத்தில் இருக்கவனுக்கு ரோசம் இல்லை. அல்லேலூயா. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனுக்கு மாத்திரம் ரோசம் வந்தது. அல்லேலூயா. அவனுக்குள்ள வைராக்கியம் வந்தது. உலகத்துல மற்றவன் எப்படி இருந்துட்டு போறான், நீ வித்தியாசம் உள்ளவனா இருக்கணும், நீ வேற மனுஷனா இருக்கணும். இவன் யாருடைய மகன்? இந்த இளைஞன் யாருடைய மகன்? தாவீதை பார்த்து சவுல் கேட்கிறான், இந்த இளைஞன் யாருடைய மகன்? துண்டா தெரியணும். தாவீது அத்தனை கூட்டத்தில் துண்டா தெரினா சவுளுடைய பார்வைக்கு. காரணம் அபிஷேகம். சவுல் எல்லாரையும் பார்க்கிறான், ஆனா வித்தியாசம் இல்லை. ஆனா தாவீதை பார்க்கும்போது மட்டும் சவுல் கேட்கிறான், அந்த இளைஞன் யாருடைய மகன்? உனக்கு எனக்கு வித்தியாசம் தெரியணும். வைராக்கியம் பாராட்டவனை பார்த்தா வித்தியாசம் தெரியும். தாவீதுக்குள்ள வைராக்கியம் காணப்பட்டது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஒத்தையில ஒரு மனுஷன் வந்து 40 நாள் அளவும் இஸ்ரவேல் ராணுவம், இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் ராணுவத்தை போல தான் அன்னைக்கு இஸ்ரவேல் ராணுவம் இருந்துச்சு. இஸ்ரவேல் ராணுவத்தை பார்த்தே சொல்றான், ஏய் யாரா ஒத்தை கொத்த ஆம்பளை வாடா, என்னை வந்து கொல்லுங்க பாப்போடா, என்னை கொன்னுட்டேன்னா நாங்களாம் அடிமை, பெலிஸ்தர்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை. இல்லை நான் உங்களை என்னை கொல்ல வந்தவனை கொன்னுட்டேன்னா நீங்கள்லாம் எனக்கு அடிமை. சவுளுடைய ராணுவமும் ஓடி ஒளியுது. அல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தாவீது அங்க வருகிறான். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம், அதை கண்ட உடனே கேட்ட உடனே ஏதோ சொல்லிட்டு போறான்னு போல. அல்லேலூயா. அவன் ஓடி போய் பக்கத்தில் கொண்டு போய் கேட்கிறான், இவனை கொல்லுவேன். அல்லேலூயா. இவன் என் தேவன் நினைச்சிட்டான். அல்லேலூயா. வருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். அவன் யார் அவமானப்படுத்துறான் தெரியுமா? என் யெகோவா தேவனை. அல்லேலூயா. அவன் என்ன அவமானப்படுத்திருந்தா கூட பரவாயில்ல, எங்க அப்பனை அவமானப்படுத்தினா கூட பரவாயில்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை. வைராக்கியம் வந்தது தாவீதுக்கு. யார் கையில? கர்த்தர் சத்துருவின் தலையை கொடுப்பார் தெரியுமா? வைராக்கியம் பாராட்டுகிற கையில. அல்லேலூயா. தாவீது வைராக்கியம் பாராட்டினார். யார் பேர்ல? தேவன் பேர்ல, ஜீவனுள்ள தேவன் பேர்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டின பாத்திரம் இல்ல. சவுல்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க தாவீத. சவுல் அவருடைய ஆடை, அவருடைய எல்லாத்தையும் போட்டு பார்க்குறாரு. தாவீது சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. அல்லேலூயா. இதெல்லாம் செட் ஆகாது. தாவீதுட்ட சவுல் ரொம்ப நேரம் பேசியிருப்பான், அதெல்லாம் பைபிளில் போடல. ஏய் தம்மாந்துண்டு பயலா இருக்கிற, டவுசரை போட்டு வந்திருக்கிற, நாங்கெல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டு யுத்தத்துக்கு நிற்கிறோம், எங்களாலேயே அவனை பார்த்து எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா எங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணம் எதுவும் இல்லை. தேவனத்தான நிந்திக்கிறான், ஜீவனுள்ள தேவனத்தான நிந்திக்கிறான். என்ன நிந்திச்சா பரவாயில்ல, என் அப்பனை நிந்திச்சா பரவாயில்ல, அவன் தேவனத்தான நிந்திக்கிறான். எங்களுக்கு சூடு சொரணல. நீ தம்மான் துண்டு பய, உனக்கு எப்படா அப்படி சூடு சொரணலாம் வந்துச்சு, நீ எப்படா ஜெயிப்ப அப்படின்னு ரொம்ப பேசியிருப்பான். அதெல்லாம் போடல பைபிள்ல. அல்லேலூயா. அப்பதான் தாவீது சொல்லுகிறார், ஒரு வருஷம் நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது சிங்கம் இருக்கிற, சிங்கம் இதை கேட்ட உடனே சவுலு வாயை பிளந்து பார்த்துருப்பான். சிங்கமா? நான் பார்த்ததே இல்லை, நான் இவனை பார்த்தே பயந்துக்கிட்டு இருக்கேன், சிங்கத்தை எங்கடா பார்க்க அப்படின்னு சவுல் நினைச்சிருப்பான். சரி சிங்கத்தை பார்க்கலையா சவுலு? சிங்கம் ஆடுகளை பட்சிக்க வந்த போது சிங்கத்துடைய வாயை 2 பிடிச்சு கிழிச்சிட்டேன். அல்லேலூயா. அபிஷேகம் இருந்தா, சிங்கமா இருந்தாலும் சரி, கரடியா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், உனக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா அதை கிழிக்கும். சொல்றான் பாருங்க, ஒரு சின்ன பையன் நம்ம பிரதமர் கூப்பிட்டு, யாரை கூப்பிட்டு யாரோ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்கிறார், இவனை ஜெயிச்சிருவியா? ஆமா. அவர் போடா அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட சொல்றான், இவன்
சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை கழிச்சு. சிங்கத்தையா? இதுக்கே வாயை பழக்காத. கரடி ஒரு முறை வந்துச்சு. கரடியா? ஆமா, கரடியும் வந்துச்சு. சரி, என்ன செஞ்ச? கரடி ஒரே அடி அடிச்சேன், செத்து போச்சு. அல்லேலூயா. அவன் எதுக்கு ஒப்புடுறான் தெரியுமா? அந்த கரடியையும் சிங்கத்தையும் கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார்னு சொன்னா, இந்த விருத்த சேதம் இல்லாத பெலிஸ்தியனையும் கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அந்த சிங்கத்தை போலதான், கரடியை போலதான் இந்த கரடியும். அல்லேலூயா. அதனால நீ கொடுத்த இந்த ஆடையெல்லாம் நமக்கு என்ன ஆகுது? செட் ஆகாது. அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் போறேன், ஏன் ஆயுதத்துடைய போறேன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அவர் 5 கூழாங்கலை மட்டும் எடுத்தார். ஒரு கூழாங்கலை பயன்படுத்தினார். கூழாங்கல். இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் சொன்ன கல், எரிகிற கல். அல்லேலூயா. வார்த்தை என்கிற கல். அல்லேலூயா. அவனுக்குள்ள விசுவாசம் என்கிற கல், வார்த்தை என்கிற கல். அல்லேலூயா. அவனுக்குள் இருந்தது. அந்த வார்த்தை என்கிற கல்லை ஒரு எரிஞ்சான். அந்த வார்த்தை என்கிற கல் கண்மலையவே 2ஆக பிளக்கிற சம்பட்டியா இருக்கிறது. அல்லேலூயா. கண்மலையே 2ஆ பிளக்குனா ஏன் ஏன் ஏன்? இதெல்லாம் தாவீதுக்கு தெரியும். கண்மலையை பிளக்கிற சம்பட்டியை போல கர்த்தருடைய வார்த்தை இருக்கலாம். ஏன் ஏன் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனா இருக்கிற இந்த கோலியாத்துடைய தலையை நான் அனுப்புகிற அந்த வார்த்தை என்கிற கல்லு அவன் தலையை உடைக்காம எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. 2வது அவன் செய்த காரியம் என்ன செஞ்சான்? என்ன செஞ்சான்? வைராக்கியம். சொல்லுங்கம்மா, பின்னால எல்லாம் தூங்கிட்டு இருக்கியா? உன் காதுக்குள்ள போதா சத்தியம்? போதா உள்ள சத்தியத்துக்கு இடம் கொடுத்துருக்கியா? சத்தியத்துக்கு நீ இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கியா, சாகுற வரைக்கும் நீ இப்படிதான் உட்காந்துட்டு இருப்ப. சத்தியம் உனக்குள்ள போதா? இந்த வார்த்தை போய் உனக்குள்ள ஏதாவது கிரியை செய்தா? சொல்றேன், அவனுக்குள்ள வைராக்கியம். அல்லேலூயா. வேற ஒண்ணுமே இல்ல தாவீது கையில. சவுல் கொடுத்து விட்டு அத்தனையும் தூர போட்டான். அவனுக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சு. அந்த வைராக்கியம் சத்துடைய தலையை சவுலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தியது. அல்லேலூயா. இன்னைக்கு உனக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சுன்னா, யெகோவா தேவனுக்கு முன்பாக சத்துடைய கிரியைகளை அழித்து அவனை வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டி கர்த்தருக்கு முன்பாக நீ கரையற்றவனும் பிழையற்றவனுமாய் போய் நிற்பாய். 3வது என்ன சொன்னேன்? பயப்படாதிருந்தான். அல்லேலூயா. 1வது அதிகாலையில் தேடுகிறவனாயிருந்தான், வைராக்கியம் கொள்ளுகிறவனாயிருந்தான். 3வது பயப்படாதிருந்தான். அல்லேலூயா. பயம் வருதா? பிரச்சனையை கண்டு பயம் வருதா? போராட்டத்தை கண்டு பயம் வருகிறதா? கொக்கரிக்கிற கோலியாத்தை கண்டு பயம் வருகிறதா? எது உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? கர்த்தர் சொல்லுவா, பயப்படாத. அல்லேலூயா. ஏன்னா நீ தாவீதா இருந்தாலும் உனக்குள்ள பயம் வராது. அல்லேலூயா. எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை சக்திகள் கூடி வந்தாலும், தாவீதுக்கு முன்பாக அவர்கள் மடிந்து போவது, அவர்கள் அவனுக்கு முன்பாக தாழ விழுவது, அவனுக்கு முன்பாக அவர்கள் மடங்கடிப்பது நிச்சயம். 3வது இந்த தாவீதுக்குள்ள இருந்த காரியம், பயப்படாதிருந்தான். அல்லேலூயா. அதான் சொல்றான், சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. சிங்கத்தை பார்த்தும் கரடியை பார்த்தும் பயப்படாத ஒருத்தன் தான், அவன் தான் தாவீது. அல்லேலூயா. சிங்கத்தை பார்த்து அவன் பயப்படல, கரடியை பார்த்து பயப்படல. அதைத்தான் தாவீது சொல்றான் சவுல்ட்ட. நான் சிங்கம் வரும்போதும் பயப்படல, கரடி வரும்போதும் பயப்படல. இந்த பெலிஸ்தீன் கோலியாத்தை பார்த்தா நான் பயந்துட போறேன். அல்லேலூயா. ஏ சவுலே, நீ வேணா பயப்பட வேண்டியதான் இவனை பார்த்து. அல்லேலூயா. உன் இருக்கிற அபிஷேகம் டுபாக்கோர், ஏன் இருக்கிறது ஒரிஜினல். அல்லேலூயா. சொல்றான், சிங்கம் வந்துச்சு அதை பார்த்தே பயப்படாத. நானு கரடி வந்துச்சு அதை பார்த்தே பயப்படல. அல்லேலூயா. சிங்கம் போல பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல உனக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறானா, அதை பார்த்து பயப்படாத தாவீதே. உன் கையில் தான் கர்த்தர் சத்துருவின் தலையை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. எல்லா கையிலும் கர்த்தர் சத்துருவின் தலையை ஒப்பு கொடுக்க மாட்டான்.
அல்லேலூயா. பயம் வந்துருச்சா, நீ ஒரு காரியத்தை செய்யாம இருப்பது நல்லது. அல்லேலூயா. பயம் வருதா, உனக்கு வர்றது பிசாசு தான் கூட வருவான். பயத்தை கொண்டு வருகிற பிசாசு. அல்லேலூயா. தாவீதுக்குள்ள பயம் வரவில்லை. அல்லேலூயா. அவன் பயப்படாதிருந்தான். அல்லேலூயா. சிங்கத்தோட கைக்கும் கரடியுடைய கைக்கும் தப்புவித்தவர் இவன். ஒரு ஆளு இவன் கொக்கரிக்கிறத பார்த்து நீயும் இஸ்ரவேல் ராணுவம் வேணா பயப்படலாம், நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். யார்கிட்ட சொல்றான்? யார்கிட்ட சொல்றான்? சவுல் ராஜாட்ட சொல்றான். அல்லேலூயா. சொன்னது யாரு? தாவீது. நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது யார்கிட்ட சொல்றான்? சவுல்கிட்ட சொல்றான். சவுல் கேட்கிறாரு, எப்படா நீ அவனை போய் ஜெயிப்ப, எப்படா அவனை போய் மேற்கொள்வ? அவன் யார் தெரியுமா? அவன் கையில எத்தனை சேக்கால் வச்சிருந்தானா? 500. அவன் வச்சிருந்த ஈட்டியோட வெயிட் எவ்வளவு? 500 கிலோ. ஈட்டி 500 கிலோ பிடிக்கணும்னா கோலியாத்து எத்தனை கிலோ வந்திருப்பான்? சிந்திச்சு பார். அல்லேலூயா. அவன் போட்டிருக்கான் 5000. வாசி. அவன் தன் தலையின் மேல் வெங்கல சீராவை போட்டு, அவன் தலையில வெங்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். தலையில வெங்கல சீரா போட்டிருந்தாலும் குறி தப்பாம அடிக்கிறவனுக்கு பேர் தான் தாவீது. அல்லேலூயா. தலையில வெங்கல சீராலாம் வச்சிருக்கிறானா, அதுக்கு மேல தாவீது எரிஞ்ச கல்லு போய் அவன் தலையை பொத்துட்டு வரணும்னா எனக்கா கிரகித்து பார்த்துருக்கமா தாவீது மேல இருந்த அபிஷேகம் எப்படின்னு? அல்லேலூயா. என்ன பாதுகாப்பு இருந்தாலும், நீ தாவீதா இருந்தாலும் வெட்ட வேண்டிய சத்துருவை நீ வெட்டி போடுவாய். வாசிடா. ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அங்க 5000 சேக்கல் வெண்கலம். அவன் போட்டிருக்கிற அந்த எல்லாம் கையில பிடிச்சிருந்த ஈட்டி 5000 கிலோ. 5000 கிலோ 5 டன். 5 டன்னை ஒருத்தன் பிடிச்சிருக்கணும்னா அவன் எத்தனை டன் இருக்கணும்? புரியுதா ஐயா? 5000 டன்னை அந்த ஒரு லாரியில கொண்டு போனா ஒரு ஈச்சர் லாரி தான் வர முடியும். அப்படின்னா தான் அதோட வெயிட்டை தாங்க முடியும். 5000 கிலோ அந்த சேக்கால் அவன் பிடிச்சிருந்தானா அவன் எத்தனை கிலோ இருந்திருப்பான்? அல்லேலூயா. அதெல்லாம் தாவீதுக்கு ஒரு மேட்ரே அல்ல. அல்லேலூயா. நீ எத்தனை கிலோ வேணா வாழரு. அல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய வேணா ஆளா வேணாலும். அல்லேலூயா. நீ எனக்கு முன்பாக நாய் தான். அல்லேலூயா. ஏன்னா இதை சவுலே கோலியாத்தை சொல்லுவான். நான் என்ன நாயா? அப்ப தாவீதுடைய பார்வைக்கு கோலியாத் யாரு சொல்லுங்க? அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக எந்த காரியமா இருந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. தாவீது இஸ்ரவேல் ராணுவம்லாம் அவன் உயரம், அவன் போட்டிருக்க எல்லாத்தையும் பார்க்குது. ஆனா தாவீது அவனை பார்த்தது நாயா பார்த்தான். அல்லேலூயா. கல்லு எதுக்கு எடுப்போம்? கல்லை எதுக்கு எடுப்போம்? நாயை துரத்துறதுக்கு. அல்லேலூயா. அப்படின்னா தாவீது போய் கல்லை பிறக்கிட்டாரு. அல்லேலூயா. எதை துரத்துறதுக்கு? நாய். அப்போ தாவீதுடைய பார்வைக்கு அங்க கோலியாத் யாரா தான்னா? நாயா தான்னா? அதை யாரே சொல்றா? கோலியாத்தை சொல்றான். அல்லேலூயா. நீ கல்லை தூக்கிட்டு வந்ததுக்கு நான் என்ன நாயா? அல்லேலூயா. ஆமாடா நீ நாய் தாண்டா, அதனால தான் உன்னை கல்லை தூக்கிட்டு வந்திருக்கேன். அல்லேலூயா. உனக்கு இந்த கல்லே பெருசு. தாவீதுடைய பார்வைக்கு கோலியாத்தை கொல்றதுக்கு எது பெருசு? சின்ன கூழாங்கல்லே பெருசுனா உன்னை கொல்றதுக்கு. அல்லேலூயா. சவுலுக்கு வேணா இஸ்ரவேல் ராணுவம் பெருசா இருக்கலாம். அல்லேலூயா. உனக்கு வேணா பிரச்சனை பெருசா இருக்கலாம். ஆனா உலகத்துல இருக்கிறவனை காட்டல. ஏய், உனக்குள்ள இருக்கிறவ பெரியவ, மறந்து போயிடாத. அல்லேலூயா. சவுலுக்கு வேணா கோலியாத்து பெருசா இருக்கலாம், கோலியாத்து போட்டிருக்கிற உடை பெருசா இருக்கலாம், அவன் வச்சிருக்கிற எல்லாம் பெருசா இருக்கலாம். ஆனா தாவீதுக்கு அது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தாவீதுடைய பார்வைக்கு அவன் வெறும் வெட்டுக்கிளியை போலதான் இருக்கான். அல்லேலூயா. நாயை போலதான் இருந்தான். அதனாலதான் அவனுக்கு என்ன முடியுமோ அதை கொண்டு போனான். அல்லேலூயா. நமக்கெல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட தெரியாடா. அதனால எனக்கு தெரிந்து கல்லை கொண்டு எரிய தெரியும் நாயை. அல்லேலூயா. இந்த நாயனை கல்லை கொண்டு சோழியை முடிக்க போறேன். இதுதான் தாவீதுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. பயப்படாதிருந்தான் தாவீது. அவ்வளவு ஒசரமான ஆளை பார்த்து தாவீதுக்கு என்னல்ல பயம் இல்லை. அல்லேலூயா.
நம்ம பாடுறோம் பாட்டு, பயம் இல்லையே பயம் இல்லையே. நைட்டு ஒரு கெட்ட சொப்பனம் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லா செத்தம். அல்ல ஏசு ரத்தம் ஜெய, ஏசு ரத்தம் ஜெய, ரத்தம் ரத்தம் எப்பொழுதும் உனக்குள்ள இருக்கணும். பிசாசு வந்தா மாத்திரம் இயேசுவின் ரத்தம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த நேரமும் எப்பேற்பட்ட நேரத்தில் இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். அவனுக்கு தான் பயம் இருக்காது. ஹல்லேலூயா. மூன்றாவது, அவன் கோலியாத்தை கண்டு என்ன செய்யல? பயப்படல. ஹல்லேலூயா. உனக்கு உரமான பிரச்சனை என்கிற கோலியாத்து பெருசா இருக்கலாம், போராட்டம் என்கிற கோலியாத்து பெருசா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, அந்த கடன் என்கிற கோலியாத்து பெருசா இருக்குதியா, எனக்கு இதெல்லாம் எப்படி அடைக்க போறேன்? உனக்கு வேணா அந்த கோலியாத்து பெருசு. எலிய பார்த்தாச்சாக்கா எலிதாங்க பார்த்தாச்சா? ஆளுகளை பாரு. ஹல்லேலூயா. சாத்தாங்க ஒரு எலியை விட்டுட்டான், கவனம் அங்க போயிடுச்சு. ஹல்லேலூயா. நான் கோலியாத்தை கொள்றதுக்கு வழியை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்க எலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன தலைவிதி! உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த கடன் என்கிற கோலியாத்து, ஹல்லேலூயா, அது இன்னைக்கு ஓட்டையாலே இயேசுவின் நாமத்துல. சாசோனை எவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்க அந்த கடன் வச்சிருக்கிற நீ உன்னால நீ சொல்லணும், என் கோலியாத்தே, நீ என் ஆண்டவருக்கு முன்பாக ஒண்ணு இல்ல, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். நீ செருபாபேலா இருந்தா உனக்கு முன்பாக உன் கடன் ஒண்ணுமில்லாம இயேசுவின் நாமத்தை காலைவேளை சொல்லுகிறேன், ஒண்ணுமில்லாமல் நாசமா போவதாக கடன். நான் சொன்ன வார்த்தை அப்படியே ஆண்டவர் கனப்படுத்துவார். என் கையிலிருந்து போட சும்மா நான் கையை வீசினேன், கர்த்தருடைய அபிஷேகத்தை வீசியிருக்கு. கடன் ஒண்ணுமில்லாமல் போகும். காமிக்கிறானா கோலியாத்து காமிக்கிறானா என்று இருக்கிற அதெல்லாம் பெருசு. ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிற பெரியவர், அதை விட உனக்குள் இருக்கிற பெரியவர். போராட்டத்தை காட்டிலும் அந்த போராட்டத்தை நீக்கி போடுகிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அதுதான் நீ விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஹல்லேலூயா. ஐயோ, கண்ணுக்குள்ள சொக்குது, கண்ணு அப்படியே அரை தூக்கத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரிய பர்வதமே, நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக எல்லாம் சமமாக்கப்படும். இந்த கல்லு யார் மேல மோதுகிறதோ அவனை நசுக்கி போடும். தாவீது கையில் இருந்த கல்லு நசுக்கல, அவன் தலையை உடைத்து போட்டது. நீ இன்னைக்கு கர்த்தருடைய கையில் இருக்கிற கூழாங்கல்லா, கையை தட்டு, நீ கர்த்தருடைய கையில் இருக்கிற கூழாங்கல்லா இருக்கிற இந்த கல்லு மூலமா நொறுங்க வேண்டியது நொறுங்கட்டு இயேசுவின் நாமத்தில். நீ கர்த்தருடைய கையில் இருக்கிற கல்லு. ஹல்லேலூயா. தாவீது கையில் இருக்கிற கல்லே கோலியாத்த முடிக்கும்னா நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கல்லு. ஹல்லேலூயா. மறந்து போயிடக்கூடாது. உன்னை வச்சு முடிக்க வேண்டியதை ஆண்டவர் முடிப்பா. ஹல்லேலூயா. மூணாவது என்ன செஞ்சா? பயப்படாதிருந்தான். நாலாவது, சத்துருவின் தலை உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்பிக்கையா இருக்கணும். யார் மேல? என் தொழிலும் மேல, என் பட்டாசு தொழில் மேல. மண்ணா போயிடுவான் பட்டாசு தொழில். நம்பிக்கை யார் மேல இருக்கணும் தெரியுமா? தேவன் பேர், கர்த்தர் பேர். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை உன் அறிவு பேர்ல இருக்க கூடாது. யார் பேர்ல இருக்கணும் தெரியுமா? அவர் பேர். உயர்த்த தண்டிக்கும், பிச்சைக்காரனா இருக்க தண்டிக்கும், உயர்த்த தண்டிக்கும். அப்படி வந்த தெரியுமா? கடைசி வரைக்கும் அப்படி இருக்கணும். அவனுக்கு தான் கர்த்தர், அவன் கையில தான் கர்த்தர் சத்துருவின் தலையை ஒப்பு கொடுப்பார். கொஞ்சம் வந்தவன அப்படி மிதக்க கூடாது. கொடுத்தவருக்கு ஒன்றது எடுக்கவும் தெரியும். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கவும் தெரியும் அவருக்கு, அதோட பீஸை புடுங்கவும் தெரியும். புடுங்க வேண்டிய நேரத்தை புடுங்கிடுவார். கவனமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்பிக்கை எப்பவுமே தேவன் பேர்ல இருக்கும். ஹல்லேலூயா.
உன் திறமை பேர்ல இருக்கக்கூடாது. உன் நம்பிக்கை யெகோவா தேவன் பேர்ல இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உன் வாக்கு தத்தம் ஒரு நாள் பொய் சொல்லாது. வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லாது. நம்பிக்கை வார்த்தை மேல கட்டப்பட்டிருக்கணும். அதை சொன்னேன், அதை நிச்சயமாய் நான் நிறைவேற்றுவேன். உன் நம்பிக்கை அது பேர்ல இருக்கணும். வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்றுவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவரே உன் காரியங்களை. தாவீதுடைய நம்பிக்கை பட்டயத்து மேல இல்ல. சவுலு கொடுத்து பார்க்கான், பட்டயத்தை கொடுத்து பார்க்கிறான், எல்லாத்தையும் கொடுத்து பார்க்கிறான். தாவீதுக்கு நம்பிக்கை பட்டயத்து மேல இல்ல. அல்லேலூயா. அதனாலதான் பட்டயத்தெல்லாம் சவுல்டே, உன் பட்டயம் ஓன்ட்டே வச்சுக்கோயா, எனக்கு பட்டயமெல்லாம் வேண்டாம் கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு. பட்டயம் வச்சிருக்கிற உனக்கு வேணா பயமா இருக்கலாம், எனக்குள்ள இருக்கிற ஆவியின் பட்டயம், எனக்குள்ள இருக்கிற வார்த்தை என்கிற பட்டயம், எனக்குள்ள இருக்கிற வசனம் என்கிற பட்டயம், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்கிற பட்டயம், இந்த பட்டயம் தான்டா கோலியாத்தை தலைய உன் கையில கொண்டு கோப்பு கொடுக்கும் சவுலை. அதனால உன் பட்டயத்தை நீயே வச்சுக்கோப்பா. எத்தனைக்கு புரியுது? அல்லேலூயா. நம்பிக்கை யார் பேர்ல இருக்கணும்? கர்த்தர் பேர்ல. அழைத்தவர் என்னை உண்மையுள்ளவர், என்னை கடைசி வரைக்கும் நடத்துவார். அல்லேலூயா. அவர் நீ நினைக்கிற மாதிரி நடத்த மாட்டார், இல்ல நீ யோசிக்க மாதிரி நடத்த மாட்டார். அவர் நினைக்கிற பிரகாரம் தான் உன்னை அவர் நடத்தி கொண்டே போவார். கரவடாலை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். உன்னை எப்படி நடத்தி கொண்டு போகணும் அவருக்கு தெரியும். அவர் மேல் நம்பிக்கையா இருந்தா அவர் உன்னை நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாலாவது நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் பேர்ல. அல்லேலூயா. நம்பிக்கை எப்பவும் பணத்து பேர்லையோ, பொருள் பேர்லையோ, என்னுடைய திறமையின் பேர்லையோ, என்னுடைய அறிவின் பேர்லையோ, எனக்கு உண்டான காரியத்தின் பேர்ல. ஒருவேளை உங்களுக்கு நிறைய அறிவு கொடுத்துருக்கலாம் கர்த்தர், அந்த அறிவின் பேர்ல உன் நம்பிக்கை பெறக்கூடாது. அல்லேலூயா. அறிவை கொடுத்த ஆண்டவர் பேர்ல ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. திறமை இருக்கலாம், உன் திறமையின் மேல உன் நம்பிக்கை பெறக்கூடாது. திறமையை கொடுத்த தேவன் பேர்ல நீ நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அவங்களத்தான் கர்த்தர் உயர்த்துவார். கடைசியா என்ன சொன்னேன்? கடைசியா யார் கையில சத்துருவின் தலை இருக்கும்? விசுவாசிக்கிறவங்க கையில. அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிறியா? இங்க பேசப்படுகிற வார்த்தையெல்லாம் நீ கையை கூடியா, பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து கேளியா, விசுவாசமா கேளியா? விசுவாசிக்கிறீங்க? இந்த 4 வார்த்தை நீ விசுவாசியா? 5வது சொல்ல போகிற வார்த்தை சத்துருவின் தலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கையில். கையை தட்டு. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உனக்குள் வரும்போது சத்துருவை உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். உன் தலையை கர்த்தர் நிமிர பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீ நிமிர்ந்து நடக்க போகிறா. எங்க கூடி குறுகினாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பதான் விசுவாசம். அல்லேலூயா. இது வரைக்கும் பயப்படல, நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இருந்துச்சு. அதிகாரியில் எழும்பி கர்த்தர்ட்ட விசாரிச்சாரு. 3வது வைராக்கியம் பாராட்டினாரு. எல்லாம் ஓகே. எல்லாத்தையும் வச்சுட்டு விசுவாசம் என்கிற கப்பலை நீ சேதப்படுத்தினால் உனக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் உனக்கு வராது. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கணும். இந்த சாதாரண இந்த ஒண்ணுக்குள்ளாத காரியத்தை எப்படி ஜெயிக்காம இருக்கும்? ஹல்லேலூயா. சொல்லும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பிசாசு சொல்லுவான், சொல்றதெல்லாம் அவர் நல்லா தான் சொல்றாரு. உன் போராட்டம் உனக்கு தான் தெரியும். சிலவற்றை காதுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க, இடம் கொடுக்காத. இதயத்தில் பேசிக்கிட்டு இருக்கான், இடம் கொடுக்காத.
உன் பிரச்சனை உனக்கு தாண்டா தெரியும். நீ நடந்து போறது அவன் சொல்லுவான், அது யாருக்கோ சொல்றான். கர்த்தர் சொல்லுகிறா, தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை, இந்தியாவல்ல, சிவகாசி அல்ல, நீ வசிக்கிற கிராமத்தை அல்ல, தமிழகத்தை அல்ல, உலகம் முழுவதையும் ஜெயிக்கிறது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசமே. அல்லேலூயா. 5வது சத்துடைய தலை தாவீதின் கையில் வந்ததுக்கு தாவீது செய்த காரியம் விசுவாசம். அல்லேலூயா. என்ன விசுவாச வார்த்தை சொல்றான்? 1 சாமுவேல் 17 44 47 46 47 1 சாமுவேல் 17 46 47 வேகமா. இன்றைய தினம் பாருங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா தாவீது சொல்றா, சவுலை பார்த்து கோலியாத்தை பார்த்து சொல்றா, தாவீது சொல்றா, ஏய் கோலியாத்தை, கொக்கரிக்கிறவனே, கோஷத்தை நிப்பாட்டுடா. இன்றைய தினம் வசனம் வாசிக்கும் போது வார்த்தை வருமா கவனம். இன்றைய தினம் என்னைக்கு கர்த்தர் உன் கையில சத்துடைய தலையை கொடுப்பாரு? இன்றைய தினம். அல்லேலூயா. மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நேத்தைக்கு இல்லை, நேத்தைக்கு இந்த வசனம் வரல, இன்னைக்கு கேட்கிற இன்றைய தினம். இது வரைக்கும் கோலியாத்தின் தலை உன் கையில் இருந்துச்சோ, சத்துடைய தலை உன் கையில் இருந்துச்சோ இல்லையோ, இந்த வார்த்தையை கேட்கிற இன்றைய தினம் கர்த்தர் சத்துருவை உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். நம்பர்கள் நல்ல தலைக்கு மேலே கையை தட்டும் போது அந்த கிருபை இறங்கட்டும், அந்த அபிஷேகம் இறங்கட்டும், சத்துருவின் தலை உன் கையில் வந்து விழட்டும். சொன்னான் இன்றைய தினம் விசுவாச வார்த்தை அறிக்கை இருக்கிறான். அல்லேலூயா. எப்படி சொல்றான்? அதுக்கு முன்னால சொல்றான், சவுல் சொல்றான், கோலியாத் சொல்றான், வாடா வா சின்ன பிள்ளை, வா தாவீதே வாடா, உன்னை கொன்னு இன்னைக்கு காகத்துக்கு இரையாக்கி போட போறேன். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றான்? தாவீதை பார்த்து கோலியாத் சொல்றான், கொக்கரிக்கிறான். அல்லேலூயா. அதுக்கு மாறுமொழியா விசுவாசம் உள்ள தாவீது விசுவாச அறிக்கை எடுக்கிறான். நம்முடைய விசுவாச அறிக்கை உனக்கு இன்னைக்கு சத்துடைய தலை உன் கையில நிச்சயமாய் ஒப்பு கொடுக்க போகும். இதுவரைக்கும் சத்துரு ஆடி கிடந்திருக்கலாம், ஆட்டம் போட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆட்டத்தை அடக்குவார். அவன் தலையை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை யாரு இன்றைய தினம் யாரு உன் தலையை என் கையில ஒப்பு கொடுக்க போறா? கர்த்தர். அல்லேலூயா. இவ்வளவு நாளைக்கும் சவுலும் இஸ்ரவேல் ராணுவமும் தங்க திறமையை நம்பி அங்க ஜெயிச்சிடலாம் நினைச்சாங்க. அவங்க நம்பிக்கை யார் மேல இருந்துச்சு? ஈட்டியோடையும் துப்பாக்கியோடையும் ராணுவத்து மேலையும் நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை, விசுவாசித்த தாவீதின் கையில் கர்த்தர் கோலியாத்தை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. என்ன அறிக்கை எடுக்கிறான்? வசனத்தை வாசிக்குமா? அப்படியே அழகா வாசிக்கும். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை, அல்லேலூயா, யார? எனக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற அந்த காரியத்தை சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் கொக்கரித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் இன்றைய தினம் என் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லது கையை உயர்த்தி, இன்றைய தினம் எனக்கு விரோதமாய் எதெல்லாம் கொக்கரித்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் இந்த காலை வேளையில் என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒப்பு கொடுத்து விட்டார். ஆமென். சத்துருவின் தலை உன் கையில். அல்லேலூயா. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுத்தார்ல, ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுக்க போறார்ல. என்ன விசுவாச வார்த்தை அடிக்கிறான்? ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினம், நாளைக்கு இல்ல. கோலியாத்தே, இன்னைக்கு வந்துட்டேன்டா உனக்கு முன்பால.
அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது உனக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். நாளைக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார், நாளைக்கு மறுநாள் கொடுக்க மாட்டார், அடுத்த மாதம் கொடுக்க மாட்டார். இன்றைய தினம் கர்த்தர் தான் அதை ஒப்பு கொடுக்க போகிறார். இவ்வளவு நாள் நீ நம்பி இருந்தது உனக்கு வராது. இன்னைக்கு கர்த்தர் பேர்ல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கர்த்தர் அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினம் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று நான் உன்னை கொல்லுவேன், உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. பாருங்களேன் என்ன அருமையா சொல்றாரு தாவீது. உன் தலைய இன்னைக்கு உன்னை விட்டு வெட்டி உன் தலைய நான் தூக்கிக்கிட்டு பயந்து கொண்டு இந்த சவுல்கிட்ட கொண்டு கொடுக்க போறேன். டேய் சவுலே, உனக்கு அபிஷேகம் பெருசு, பயப்படாத அப்படி சொல்லி சவுல்கிட்ட கொண்டு போய் உன் தலையை கொடுக்க போறேன். உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு. இதை செய்கிறது யார் தெரியுமா? தாவீது இல்ல, இஸ்ரவேலில் தேவன். கையை தட்டியா, கையை தட்டுப்பா, கையை தட்டு. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி யார் அறிவா தெரியுமா? பூலோகத்தில் உள்ள எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி. ஒரு அறிக்கை, விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. இன்றைய தினம் உன்னை என் கையில் ஒப்பு கொடுக்கிற மாத்திரம் உன் தலையை நான் வெட்ட போறதில்ல. இதனால இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு, அவரே வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களை ஆளுகை செய்கிற ஏக சக்கராதிபதியோ இருக்கிறார் என்று சொல்லி பூலோகத்தில் உள்ள எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இந்த விசுவாச வார்த்தையை அவன் அறிக்கையிட்டதுக்கு அப்புறம் அடுத்து அவன் பார்த்தது கோலியாத்தின் தலை தாவீதின் கையில். எப்போ கோலியாத்துக்கு முன்பாக தாவீது விசுவாச வார்த்தையை அறிக்கையிட்டானோ அதுக்கப்புறம் தாவீதின் கையில் கர்த்தர் கோலியாத்தின் தலையை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்போ நீ விசுவாச வார்த்தைக்குள்ள வருகிறாயோ அப்போ கர்த்தர் உனக்கு உரமா இருக்கிற கோலியாத்தின் தலையை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு சத்துடைய தலையை அவன் போய் வெட்டுகிறான். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவன் கவட்டை எடுத்து ஒரு கல்லை எடுத்து கோலியாத்தின் மேலே வீசுவான். கோலியாத்து இப்போ என் மேலே இப்படி கல் விழுதுன்னு வச்சுக்கோங்க, நான் முன்னால் விழுவேனா பின்னால் விழுவேனா? கரெக்டாக சொல்லும், பின்னால் விழுவேன். வேதம் சொல்லுகிறது அவன் முன்னால் விழுந்தான். ஹல்லேலூயா. எரியிற வேலை தான் தாவீது வேலை, உடலில தட்டுறது யார் வேலை? கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறது உன் வேலை, ஜெயம் கொடுக்கிறது தேவனுடைய வேலை. எத்தனை நம்புற? விசுவாசிக்கிறது ஓ வேலை, இன்னைக்கு ஜெயம் கொடுக்கிறது தேவனுடைய வேலை. அவ்வளவுதான். சத்ருவின் தலை உன் கையில். இதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை. இதெல்லாம் நான் ஆவியானவர் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையை கொஞ்சம் பேருக்கு முன்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன்னை கர்த்தர் அவ்வளவு விசேஷமாய் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார். இல்லை உங்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ற நான் பெரிய அமஸ்தா வீட்டில் இருந்து பிறந்தவனும் இல்லை, பெரிய பைபிளில் லார்டு லபத்தெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. ஏதோ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். ஹல்லேலூயா. கல்லு எரியுது வேலை தாவீது வேலை, அடிக்கிறது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறது உன் வேலை, ஜெயம் கொடுக்கிறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. நடந்தது என்ன? 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 51வது வசனம். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி. பாருங்க, இப்போ கோலியாத்த கல்லை வச்சு சோழியை முடிச்சாச்சு. குப்புற விழுந்து கிடக்கான், முன்னால விழுந்து கிடக்கான். தாவீதுக்கு முன்பாக
உனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை எல்லாம் உனக்கு முன்பாக விழப்போகுது, பின்னால் விழப்போதில்ல, உனக்கு முன்னால் அது விழுந்து கிடக்கிறது இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு விழ வேண்டிய காரியமெல்லாம் உனக்கு முன்பாக விழுகிறது இயேசுவின் நாமத்தில். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும், கர்த்தர் அதை உனக்கு முன்பாக இன்னைக்கு விழ பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு முன்பாக விழ வேண்டியது உனக்கு முன்பாக விழுந்து கிடக்க போகுது. அல்லேலூயா. தாவீதுக்கு முன்பாக விழ வேண்டிய கோலியாத்து விழுந்து கிடந்தான், முகங்குப்புற விழுந்து கிடந்தான். அல்லேலூயா. உடனே தாவீது என்ன செஞ்சார்? வேகமா ஓடி போய் அவன் மேல் நின்று அவன் மேல ஏறி நின்னுட்டார். அல்லேலூயா. நீயாடா என் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறது? ஏய் கோலியாத்தே, இப்போ உன் மேல நான் நிக்கிறேன்டா. அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை மேல உன்னை கர்த்தர் நிற்க வைக்க போகிறான். எந்த பிரச்சனை இது வரைக்கும் கோலியாத்தை போல உன்னை பயமுறுத்தி கொண்டுச்சோ அந்த பிரச்சனை மேல நின்றுதான் அந்த தலையை வெட்ட போகிற. நான் சொல்ற எத்தனை பேர் ஆவியில எடுத்துக்கொள்றையோ சும்மா கையை தட்டக்கூடாது. நான் சொல்றது உன் பிரச்சனை, உன் பாடு, உன் நிந்த அவமானம், எத்தனை போராட்டத்தை தாண்டி வந்த அந்த போராட்டத்து மேல நின்று இப்ப தாவீது போய் கோலியாத்து மேல நின்னுட்டாரு. அல்லேலூயா. நின்று அவன் வச்சிருந்த அந்த பட்டயத்தை உருவிட்டார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அவனுடைய பட்டயமே அவனை இரையாக்கி விட்டது. உனக்கு விரோதமாய் போடப்பட்டிருந்த பட்டயமே அவனுக்கு விரோதமாய் திரும்ப போகுது. கையை தட்டு. கோலியாத்து கீழே கிடக்கிறாரு. கோலியாத்து மேலே ஏறி தாவீது நின்று அவர் பட்டயத்தை உருவி ஒரே வெட்டு தலையை. அல்லேலூயா. தலையை வெட்டிட்டு இந்த பயந்து கொண்டிருக்காமல ஒரு பயந்தாங்கொழி பைய. யாரு நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவன் யாரு? சவுலு. அல்லேலூயா. அபிஷேகம் வாங்கிட்டு நம்மளை போலவே பயந்துக்கிட்டு இருக்கான். பிசாசுக்கும் போராட்டத்துக்கும் பெலிசூனிய கட்டுக்கும் அவன் எனக்கு வச்சிட்டான், இவன் எனக்கு வச்சிட்டான். எவன் எனக்கு வச்சாலும் யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் உனக்கு விரோதமாக இல்லை. 17வது அதிகாரம் 54வது வசனம். 17:54. தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து தாவீது பெலிஸ்தனுடைய தலையை வெட்டி எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் 17:57. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய் விட்டான். பெலிஸ்தனுடைய தலை இப்போ தாவீதின் கையில். அல்லேலூயா. சத்துடைய தலை இப்ப யார் கையில இருக்குது? கொக்கரிக்கிற கோலியாத்தின் தலை இப்ப யார் கையில? தாவீதின் கையில. அல்லேலூயா. உன் கையில கர்த்தர் காலை வெல்ல சத்துடைய தலை. கையை தட்டியா நல்ல ஒரு நிமிஷம் கையை தட்டும் போது ஒரு அபிஷேகம் இறங்கட்டுமே, ஒரு அக்கினி விளட்டுமே. ஃபயர். தாவீதின் கையில் கோலியாத்தின் தலை. அல்லேலூயா. சொல்லுங்க, என் தலையில எனக்கு விரோதமாக எழும்பி வந்த சத்துருடைய தலை என் கையில். உன்னை பயமுறுத்தின சத்துடைய தலை உன் கையில. உனக்கு போராட்டத்தை கொண்டு வந்த சத்துடைய தலை உன் கையில. உனக்கு பாடு, நிந்த, உனக்கு அவமானம், உனக்கு மன சோர்வை கொடுத்த சத்துடைய தலை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட உன் கையில. தாவீதே எழுந்து வா. சத்துடைய தலை உன் கையில. எத்தனை விசுவாசிக்க சத்துடைய தலை என் கையில. மறந்து போயிடாத. சத்துடைய தலை தாவீதின் கையில.
அபிஷேகம் பட்ட தாவீது கையில, ஒரு பழைய ஏற்பாட்டு தாவீதின் கையிலே கர்த்தர் சத்துடைய தலையை கையில கொடுத்திருந்தா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் செய்த ஓ கையில தான் இந்த அகில உலகத்துடைய சத்துடைய தலையோ கர்த்தர் ஓ கையில. பயப்படாத. 5 காரியம் சொல்லுங்க பாபா வேகமா. எழுந்து அதிகாலையில், ரெண்டாவது வைராக்கியம் பரணும், மூணாவது நாலாவது அஞ்சாவது விசுவாசம். அல்லேலூயா. இந்த 5 உனக்குள்ள இருந்தா சத்துருவின் தலை உன் கையில, சத்துருவின் தலை உன் கையில. காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு போகிற சுவிசேஷம் சொல்ல போகிற உன் கையில தான் அந்த பட்டணத்துடைய சத்துடைய தலையை கர்த்தர் உன் கையில கொடுக்க போகிற. இந்த பட்டணத்தில் கொக்கரித்து கொண்டிருக்கிற சத்துடைய தலைய நீ நடத்த போகிற அற்புத விடுதலை பெருவிழாவில் உன் கையில தான் கர்த்தர் சத்துடைய தலையை நீ தூக்கி கொண்டு வர போற. அநேக ஆத்துமாக்களை அவங்க அந்த சாத்தானுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர போகிற. ஏன்னா சத்துடைய தலை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஓ கையில கொடுத்து விட்டார். உண்மைதானா? கொடுத்துட்டாரா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா, சும்மா உண்மைலாம் இருக்கக்கூடாது. சத்துரு கை தலை உன் கையில எவ்வளவு உன போராடிக்கிற இந்த சத்துரு தலை உன் கையில உம்முன்னு நீ இருக்குமா உட்காரக்கூடாது பயந்து கொண்டு. ஹல்லேலூயா. சத்துரு தலை என் கையில. ஹல்லேலூயா. சாத்தான் தலை என் கையில. சாத்தானுடைய கோட்டங்களை அடக்குற அபிஷேகம் எனக்குள்ள. கீடகம் நீரே, மகிமையும் நீரே,